பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதாக. இங்கே பாருங்க, ஆண்டவர் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு உறுதியா சொல்றாரு. எனக்கு சாட்சியா இருங்களேன் அப்படின்னு சொல்லாம, ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையோடு கூட எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கிற உறுதியையும் நம்பிக்கையும் நீங்க அங்க பார்க்க முடியுது. தேவ பிள்ளைகளே, ஆம், நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏத்துக்கிட்ட உடனே என்னுடைய உள்ளத்துல தோணிக்கிட்டே இருந்தது. எனக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு எப்படியாவது சாட்சியா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உறவாடணும், ஆண்டவருக்கு சாட்சியாவே வாழணும், இப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள எனக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்குள்ளேயும் அது வரும் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அதே காரியம் ஆண்டவருக்குள்ள கூட இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சிகளா நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு ஸ்பாட், எருசலேம்ல நீங்க காத்திருக்கணும். அந்த இடத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேல வருவாரு. உலகத்தின் முடிவு வரையும் நீங்க கண்டிப்பா எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறதுக்கு அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முன் வரீங்க? இன்றைக்கு கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சாட்சிகளா இருப்போம் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி வருகிறோம். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.